ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை மறுபடியும் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் ஆண்டவர் உங்களோடு கூட தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை கொடுத்து உங்களை ஆண்டவர் பலப்படுத்த போகிறார். மார்க்கு சுவிசேஷம் 9வது அதிகாரம் 23வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். ஹல்லேலூயா. இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலையும் இன்றைக்கு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறார். நீ தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்ப என்றால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். தேவனால எல்லாம் கூடும். தேவனுடைய வார்த்தை மேல விசுவாசிக்கிறவனுக்கு கொஞ்சம் கிடையாதான், 30% கிடையாது, 60 கிடையாது, 100. அல்லேலூயா. சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தையின் மேல நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு எல்லாம் கூடும். எவ்வளவு ஒரு மைட்டி வேர்டு பாருங்க. அமெரிக்கா தேசத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பள்ளிக்கூடம் இருந்தது. அந்த பள்ளிக்கூடத்தின் அருகிலே ஒரு சகோதரி இருந்தார்கள். அவர்கள் பல இடங்களில் போய் ஆண்டவருடைய அன்பை குறித்து சுவிசேஷமாக ட்ராக்ஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க. ஆனால் காலங்கள் சென்றது, அவங்களுக்கு வயதாகிவிட்டது. வயதானால அதிக தூரம் அவங்களால என்ன செய்ய முடியல, நடக்க முடியல. அப்பொழுது அவங்களோட இருதயத்தில் ஒரு பெரிய பாரம். இந்த ஸ்கூல் முடிஞ்சு இந்த பிள்ளைங்க, வாலிப பசங்க எல்லாம் அப்படியே புறப்பட்டு அவங்க வீட்டு வழியாக போகிறத பார்த்துட்டு இருப்பாங்களாம். அப்போ ஒரு எண்ணம் அவங்களுக்கு தோன்றிச்சு, ஆண்டவர் என்னால் முடியல, எனக்கு வயது ஆயிடுச்சு. ஆனால் இந்த ஸ்கூல்ல இருந்து வாலிபர்னை நீங்கள் என்ன செய்யுங்க, வாலிபர்களை எழுப்புங்க. அவங்க உலகமெங்கும் போய் இந்த சுவிசேஷத்தை என்ன செய்யணும், சொல்லணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் அந்த ஸ்கூல் மாலையில் முடியும் நேரத்தில் போய் அந்த ஸ்கூலுக்கு எதிராக நின்று ஜெபம் பண்ணுவாங்களாம். ஆண்டவரே, இங்கே இருந்து ஒரு வாலிபனை என்ன செய்யுங்க, எழுப்புங்க. காலங்கள் கடந்தது. அந்த ஸ்கூலில் படித்த ஒரு வாலிபன், ஜார்ஜ் வேவர் என்ற ஒரு வாலிபனுக்குள்ளாக ஆண்டவர் ஒரு பாரத்தை கொடுத்தார். தன்னோடு இருக்கிற நண்பர்களோடு இணைந்து அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். ஸ்கூல் படிக்கும் போதே அவனுக்குள் இன்னொரு பாரம் வந்துச்சு. இந்த இயேசுவின் அன்பை குறித்து இந்த அமெரிக்கா தேசத்திலையும் மெக்சிகோலையும் பக்கத்தில் இருக்கிற தேசங்களுக்கெல்லாம் போய் நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாரம் அவங்களுக்குள் வந்தது. அவர்கள் எவ்வளோ முயற்சி பண்ணி அமெரிக்கா தேசத்துலேயும் மெக்சிகோலையும் போய் அவங்க சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பித்தார்கள். அதுக்கு பிற்பாடு அவங்களுக்குள்ள பெரிய பாரம் வந்தது. அது எப்படின்னா, ஏன் ஆண்டவரே நாங்கள் உலகமெங்கும் போய் சொல்லணும் என்ற ஒரு தாகத்தை அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார். அப்பொழுது அவங்க ஜெபிச்சு போகும்போது, உலகமெங்கும் போகணும்னா நமக்கு ஒரு கப்பல் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர்கள் ஆண்டவர் இடத்துல விசுவாசமாக, வாலிபர்கள் தான், அவங்க கையில் பணம் இல்லை, பெரிய அந்தஸ்தும் இல்லை, பெரிய பின்னணியும் இல்லை. ஆனால் அவங்களுக்குள்ளாக ஒரு தாகம், அந்த ஜார்ஜ் வேவருக்குள்ள ஒரு தாகம், ஆண்டவரே எனக்கு கப்பல் கொடுங்க அப்படின்னு ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. விசுவாசிக்கனுக்கு எல்லாம் கூடும். தேவன் மிகவும் பெரியவருங்க. நம்ம சூழ்நிலையை பார்க்கக்கூடாது, தேவ வார்த்தையை பார்க்கணும். பிரச்சனையை நம்ம பார்க்கக்கூடாது, தேவ வார்த்தையை பார்க்கணும். வியாதியை பார்க்கக்கூடாது, பற்றாக்குறையை பார்க்கக்கூடாது, நம்முடைய தோல்வியை பார்க்கக்கூடாது, நம்முடைய பயத்தை பார்க்கக்கூடாது, கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கணும். அப்போ அவங்க கூடி ஜெபித்த போது சில மாதங்களுக்குள்ளாக அவங்களுக்குள்ளாக அந்த தரிசனம் நிறைவேற ஆரம்பித்தது. முதலாவது ஒரு பழைய கப்பலை வாங்கினார்கள். அவங்களுடைய ஆசை என்னன்னா, அந்த கப்பலில் நிறைய ஆண்டவருடைய புக்ஸ்லாம், லைப்ரரிலாம் உள்ளே வைக்கணும். ஒவ்வொரு தேசத்தில் போய் அந்த கப்பலை நிப்பாட்டி அந்த தேசத்தில் இருக்க மக்களுக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லணும். கடைசி லோக்கஸ் என்ற ஒரு கப்பல் அவர்கள் வாங்கினார்கள். அல்லேலூயா. உலகம் எங்கும் தேவன் கொடுத்த அந்த திட்டத்தின்படியே அதுக்கு பிற்பாடு 2-3 கப்பல்கள் அந்த மினிஸ்ட்ரியில் இருக்கிறது. அல்லேலூயா. உலகமெங்கும் இன்னைக்கும் என்ன செய்து கொண்டிருக்காங்க, உலகமெங்கும் போய் ஊழியம் செய்து கொண்டிருக்காங்க. ஒரு வாலிபனுக்குள்ள வந்த விசுவாசம், விசுவாசிக்கவனுக்கு எல்லாம்
அல்லேலூயா. அப்ப நம்ம தேவனிடத்துல பெரிய காரியங்களை எதிர்பார்க்க வேண்டும். சவுல் தாவீதை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொன்னான், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், நீ மென்மேலும் பலப்படுவாய். அப்ப ஆண்டவர் இடத்துல நாமும் கூட விசுவாசித்து தேவ வார்த்தையின்படி பெரிய காரியங்களை கேட்டா நாம் நினைப்பதற்கும் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் பெரிய காரியங்களை செய்வார். இன்னைக்கு அந்த அந்த ஓஎம் என்ற அந்த மினிஸ்ட்ரியில் 4 கப்பல் ஓடிட்டு இருக்குது. இல்லையா? பல ஆண்டுகளுக்கு முன்பாக சென்னைக்கு கூட அந்த கப்பல் வந்தது. அப்போ தேவனால் எல்லாம் கூடும். பாருங்கள், இந்த நாளிலே நம்ம விசுவாசத்தை குறித்து சற்று ஆழமாக நாம் தியானிக்க போகிறோம். விசுவாசம் என்ற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், என்ன டெஃபினேஷன் அப்படின்னா நிறைய அர்த்தங்கள் இருந்தாலும் உங்களுக்கு புரியும்படி ஒன்றை சொல்றேன். விசுவாசம் என்றால் கர்த்தருடைய வார்த்தையை 100% நம்புவது. அல்லேலூயா. நீ ஆசீர்வாதமா இருப்பானா அப்படியே என்ன செஞ்சிடணும், என்ன பலப்படுது கிறிஸ்துவின் அல்லாவிட்டு செய்ய எனக்கு பலன் உண்டுனா அப்படியே. தேவனா கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்னா தேவ வார்த்தையை 100% அப்படியே நம்புவதுதான் விசுவாசம். விசுவாசமும் தேவ வார்த்தையும் இணையும் போது அற்புதங்கள் நடக்கும். விசுவாசமும் தேவ வார்த்தை இணையும் போது வெற்றி உண்டாகும். விசுவாசமும் தேவ வார்த்தை இணையும் போது செழிப்பு உண்டாகும். விசுவாசமும் தேவனுடைய வார்த்தை இணையும் போது பெருக்கம் உண்டாயிரும். நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அத்தனையுமே அவர் தம்முடைய வார்த்தைக்குள்ள வச்சிருக்கிறாரு. ஆனால் இதுல சில அங்கங்க மினிமினி பூச்சி போல யாரெல்லாம் அந்த வார்த்தையை பிடிச்சாங்களோ அவங்களாம் பெரிய காரியங்களை சாதிச்சாங்க. இந்த நாளில் பார்த்து கொண்டிருக்க உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் தேவ வார்த்தையை பிடிப்பீர்கள் என்றால் இந்த பூமியிலே நீங்கள் சுடர்களை போல பிரகாசிக்கிற விளக்காக கர்த்தர் மாற்றுவார். ஆண்டவர் சொன்னார், தம்முடைய சீசர்களை பார்த்து, படிப்பறிவு இல்லாதவர்களை பார்த்து, மீனவர்களை பார்த்து, அன்னைக்கு இருந்த யூதர்களுடைய கலாச்சாரத்தில் இந்த கலிலேயர்கள் என்பது ரொம்ப பின்தங்கின ஒரு மக்கள், அவங்கள பார்த்து சொல்றாரு, யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்ட், நீ தான் உலகத்துக்கே வெளிச்சம். அதை அவர்கள் நம்பினார்கள், விசுவாசித்தார்கள், அப்படியே உலகத்தை கலக்கினார்கள். அப்போ நம்முடைய பின்னணியத்தையோ நம்முடைய வருமானத்தையோ நம்முடைய பலவீனத்தையோ நம்முடைய சோர்வை பார்க்காம இன்று முதல் கர்த்தருடைய வார்த்தையை பார்ப்பேன் என்றால் இந்த வார்த்தை உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கும். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான், கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். அப்போ தீர்மானம் எடுக்கணும். இந்த நாளிலே ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின சுவிசேஷம் வரை நான் அதிகமாக பைபிள் வாசிக்க போறேன். இந்த பாருங்கள், அநேகருடைய நம்பிக்கை விசுவாசம் என்பது, விசுவாசத்துக்கும் விசுவாசம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு ஒரு வித்தியாசம் உண்டு. விசுவாசம் இல்லாத வாழ்க்கை மணல் மேல் கட்டப்பட்ட ஒரு வீடுக்கு ஒப்பாக இருக்கிறது. வார்த்தை இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் இடிந்து போய்விடும். நம்முடைய சந்தோஷம், நம்முடைய சுகம், நம்முடைய பல காரியங்கள். ஏன்னா மணல் மேல் கட்டப்பட்ட போது காற்றும் மழையும் புயலும் வந்த போது அந்த மணல் மேல் கட்டின வீடு என்ன செய்யவில்லையா, நிலைநிற்கவில்லை. மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 7. அப்போ விசுவாசத்துக்கும் விசுவாசம் இல்லாத வாழ்க்கைக்கும் ஒரு வித்தியாசத்தை நம்ம முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். விசுவாசம் என்பது ஒரே ஒரு லைன்ல சொல்லுமானால் கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொள்வது. நம்முடைய சூழ்நிலையோ நம்முடைய பிரச்சனைகளோ நம்ம பார்க்காம கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொள்ளும். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிங்க. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். கவனிங்கள், விசுவாசம் உள்ள வாழ்க்கைக்கும் விசுவாசம் இல்லாத வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. விசுவாசம் உள்ள வார்த்தை என்பது வார்த்தையின் மேலே கட்டப்படுது. கன்மலை என்பது கிறிஸ்து, கிறிஸ்து என்பது வார்த்தை. வார்த்தையினால நம்ம ஒரு காரியத்தை ஆரம்பிப்போமானால்
நாம் கண்டிப்பாக ஜெயிப்போம். பிரைஸ்லா. ஆனால் வார்த்தை இல்லாமல், வேத வசனம் நம்முடைய இதயத்தில் இல்லாமல், நம்முடைய நம்பிக்கை ஒரு ஜாப் மேலேயோ, ஒரு பணத்து மேலேயோ, சில நபர்கள் மேலேயோ, சில வீடு மேலேயோ, சில சோர்ஸ்களை நம்ம பார்க்குற இந்த உலகத்தின் மேலே நம்ம வைப்போமானால் அது ஒரு நாள் மறையலாம், அழியலாம், விட்டு போகலாம். ஆனால் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள். அப்ப நம்முடைய சோர்ஸ், நம்முடைய நம்பிக்கை எங்க வைக்கணும்னா, எந்த மனிதர்கள் மேல நம்ம வைக்கக்கூடாது, எந்த பணத்து மேலே நம்ம வைக்கக்கூடாது, எந்த ஒரு சோர்ஸ் மேல நம்ம வைக்கணும். நம்முடைய சோர்ஸ் ஒன்னே ஒன்று, கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தை மேல வச்சோமானா நம்ம அசைக்கப்படுவது இல்லை, நம்ம வெட்கப்பட்டு போவது இல்லை. பெருமழை வரலாம், பிரச்சனைகள் வரலாம், பல சூழ்நிலைகள் வரலாம், ஆனால் நீங்கள் அசைக்கப்படாமல் இருப்பீர்கள். காரணம், உங்க வாழ்க்கை வார்த்தை என்ற கண்மலை மேல கட்டப்பட்டிருக்கிறது. அப்போ விசுவாசம் உள்ள வாழ்க்கைக்கும் விசுவாசம் இல்லாத வாழ்க்கைக்கும் என்ன வித்தியாசம்னா, நம்ம அடிக்கடி சோர்ந்து போயிட்டோம்னா, அடிக்கடி மன கவலைப்படுறோமானா, அடிக்கடி நம்ம பின்வாங்குறோம் அப்படின்னா நம்ம கர்த்தருடைய வார்த்தை மேலே செய்யல, விசுவாசத்தை வைக்கவில்லை. அப்படி என்றால் இந்த விசுவாசத்தை எப்படி வளர்த்துக் கொள்வது? இந்த விசுவாசம் எப்படி எங்கிருந்து வருகிறது அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையை மறுபடியும் மறுபடியும் கேட்க, படிக்க படிக்க, கேட்க கேட்க இந்த விசுவாசம் நமக்கு வருமா? அதெல்லாம் பாங்க, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் அந்த முழு அதிகாரத்தையும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எப்படிதான் ஜெயித்தார்களாம்? விசுவாசத்தினால தான் ஜெயித்தார்கள். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது, ஆண்டவரே எனக்கு அது வேணும் இது வேணும், அதுக்குரிய வார்த்தையை நம்ம மனசுல வைக்கணும். நான் இன்னைக்கு இப்போ கொஞ்சம் விவரமா உங்களுக்கு புரியும்படி நான் இப்போதிக்க போகிறேன். பாருங்கள், எடுத்து வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். ஒரு சம்பவம் இருக்குது. எப்படி வார்த்தையை பிடித்தா நமக்கு அற்புதம் நடக்கும், வார்த்தையை பிடிச்சா நமக்கு வெற்றி உண்டாகும், வார்த்தையை பிடிச்சா நம்முடைய வாழ்க்கை உயரும் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 46வது வசனம் முதல் வாசிப்போம். 4ஆம் அதிகாரம். எல்லாரும் எடுத்துக்கோங்க. இப்போ இங்க ஒரு ஸ்டோரி நான் இங்க பார்க்கிறோம், வாசிக்கலாம். பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார். அப்பொழுது கப்பர்நகூமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாயிருந்தான். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்ததென்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையாய் இருந்தபடியினாலே அவனை குணமாக்கும்படி வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். கவனிங்கள், இங்கே ஒரு ஸ்டோரி சொல்லப்படுகிறது, ஒரு அற்புதமான ஸ்டோரி. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த பாதையில், ஊழியம் செய்த நாட்களில் அவர் ஊழியம் செய்து கொண்டே வரும்போது கானா ஊர், கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு வர்றார். கானா ஊரில் தான் ஆண்டவர் முதலாவது அற்புதத்தை, திருமண வீட்டில் ஒரு அற்புதத்தை செய்தார். சாதாரண தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார். அந்த ஊருக்கு இயேசு கிறிஸ்து கானா ஊருக்கு வர்றாரு. இப்போ இந்த கப்பர்நகூமில் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர், ஒரு பெரிய அதிகாரி, அவனுடைய மகன் மரண அவஸ்தையில் இருக்கிறான். பயங்கரமான ஒரு காய்ச்சல், பயங்கரமான ஒரு வியாதி, கடைசி ஸ்டேஜுக்கு போயிட்டான். ஆனால் இப்பொழுது இவன் கப்பர்நகூமில் இருந்து கேள்விப்படுகிறான், இயேசு கானா ஊரில் இருக்கிறார் என்று. அப்போ இவன் எப்படியாவது நம்ம போய் இயேசுவை சந்திச்சு இயேசுவை நம்ம என்ன செஞ்சிடலாம், அழைத்துட்டு வந்து நம்ம மகனை என்ன செய்யலாம், சுகமாக்கலாம் அப்படின்னு சொல்லி தீர்மானிச்சுட்டு இந்த கப்பர்நகூமில் இருக்கிற இந்த அதிகாரி, அரசு அதிகாரி, அவனை செய்யறான், இயேசுவை பார்க்க வருகிறான். இயேசுவை பார்த்த போது அவன் அடுத்து சொல்கிறான் பாருங்கள். அடுத்த வசனம் ஆண்டவர்கிட்ட கேட்குறான், அவனை குணமாக்கும்படி வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். ஆண்டவரே, என் மகன் ரொம்ப மன அவஸ்தையில் இருக்கிறான், நீர் வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக என் மகனுக்கு என்ன கிடைக்கும், சுகம் கிடைக்கும், அற்புதம் நடக்கும் அப்படி சொல்கிறான். உடனே ஆண்டவர் அதுக்கு என்ன சொல்றார், அப்பொழுது இயேசு அவனை நோக்கி நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். ஹல்லேலூயா.
விசுவாசம் வார்த்தையின் மூலமாய் வருகிறது. விசுவாசம் தேவனுடைய கிரியைகள், அற்புத அடையாளங்கள் மூலமாக கூட விசுவாசம் வருகிறது. அல்லேலூயா. உங்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புத அடையாளங்களை செய்து உங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை கொடுத்து நீங்கள் அவர் மேல் விசுவாசம் வைப்பீங்க என்றால் உங்களுக்கு ஆண்டவர் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட். அப்போ ஆண்டவர் சொல்ல அற்புத அடையாளங்களால் இன்றி நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, விசுவாசிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசிட்டு இருக்க. இவனுக்கு பயம். தன்னுடைய மகன் எப்படி இருக்கிறான், மரண அவஸ்தையில் இருக்கிறான். இவர் பேசிக்கொண்டு இருக்கிறாரேன்னு சொல்லிட்டு அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னே வர வேண்டும் அப்படின்னு சொல்றான். இல்லையா ஆண்டவரே, ஆண்டவர் சிலர் அற்புத அடையாளத்தை காணாட்டா கண்டிப்பா என்ன செய்ய மாட்டான், விசுவாசிக்க மாட்டான்னு சொல்ல. இவன் சொல்றான், ஆண்டவரே என் பிள்ளை சாகுக்கு முன்னாடி நீங்க நினைஞ்சிருங்க வந்துருங்க. டாக்டரின் எடுத்துட்டு இருக்கீங்க, இப்போ டீச்சிங் பேசிட்டு இருக்கீங்க, ஐயோ எனக்கு அவசரம், நீங்க வேகமா வாங்க அப்படின்னு சொல்றான். உடனே ஆண்டவர் அந்த இடத்துல இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கின்றான் என்றார். அல்லேலூயா. இப்போ தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் தேவனுடைய வார்த்தை. இயேசுவின் வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை தான் நம்ம கையில் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் இப்ப சொல்லுறாரு, நீ போகலாம். எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கின்றான் என்றார். அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணம் மானீர்கள். நீங்க விசுவாசத்தினால் நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள். அவருடைய தரித்திரத்தில் நம்ம ஐஸ்வர்யவானாக இருக்கிறோம். அல்லேலூயா. நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீ போகையிலையும் வருகையிலையும். இப்போ இன்னைக்கு ஆண்டவர் 6000 வாக்குத்தத்தங்கள் நம்ம கொடுத்துருக்கிறாரு. இன்னைக்கு அந்த 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 கவர்மெண்ட் அதிகாரி ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, நீ போகலாம், உன் குமாரன். அந்த வார்த்தையை பிடிக்காம அடுத்த வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். இதை பார்த்து கொண்டிருக்க நீங்களும் கூட இந்த வேத வசனத்தை எடுத்து அப்படியே வாசிங்க. அந்த மனுஷன் உன் குமாரன் பிழைத்திருக்கான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். மறுபடி சொல்லுமா, இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் இயேசு சொன்னதை, அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், நீ எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாய் திரும்பும். இப்பொழுது நீ இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு நீ பலுகி பெருகுவாய். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. ஹல்லேலூயா. உலகத்திற்கு எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். இயேசு சொன்ன வார்த்தையை அப்படியே இருதயத்துக்குள்ள நம்பினான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏன் அற்புதம் நடக்கல? நம்ம நம்பல. பொருளாதாரத்தில் ஏன் அற்புதம் நடக்கல? நம்முடைய வாழ்க்கையில் ஏன் அற்புதம் நடக்கல? இவன் இந்த அதிகாரி இயேசு சொன்ன வார்த்தை அப்படியே நம்பினான், இதயத்துக்குள்ள அப்படியே வச்சான். இவனுக்கும் கப்பர்நகூமுக்கும் பல மணி நேரம் தூரம் பிரயாணம். ஆனா இவன் சொன்னா, இவன் என்ன நினைச்சிட்டு போனா, இயேசுவை நெஞ்சிடணும். இயேசு தம் வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கார். அல்லேலூயா. இயேசு எல்லாரும் கூட இருக்காரா? ஆமென். இயேசு நம்ம கூட இருக்கார் என்பது எதுதான் சொல்லியிருக்கார்? இதோ உலகத்தின் முடிவு பரிந்தமோ. இன்னைக்கு நம்ம எல்லாரும் இயேசு கூப்பிட வேண்டாம், இயேசு வார்த்தையாக நம்ம கையில நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேதாகமத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அவருடைய வார்த்தை, இதோ உலகத்தின் முடிவு பரிந்தமும் சகல நாட்களில் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18, 19, 20. நம்முடைய விசுவாசம் அவருடைய வார்த்தையின் மூலமாய் வரப்போகிறது. விசுவாசிக்கவனுக்கு எல்லாம் கூடும். நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பாய். தேவ வார்த்தையை கொடுத்த ஒரு வெளிப்பாடு இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்க உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட போகிறது. இன்று முதல் நீங்கள் வேதத்தின் மேல ஒரு அக்கறையா இருக்க போகின்றீர்கள். வேதத்தின் மேல ஒரு பிரியமாய் மாறப்போகின்றீர்கள். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். இங்க பாருங்க, தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு தமது பின்பற்றி வந்த சீசர்களை பார்த்து சொன்னார். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து
அவர்களை நோக்கி எல்லாம் சேர்ந்து வாசிங்க. வானத்திலும் வானத்திலும் பூமியிலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது? இங்க இந்த வசனத்தைப்படி யாருக்கு கொடுக்கப்பட்டது? வானத்திலும் பூமியிலும். அப்ப பிசாசுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? புரியுதுங்களா? அவன் தோற்று போயிட்டான். எந்த செய்வனையோ, எந்த பில்லிசுனியமோ, எந்த வன்கண்ணோ, எந்த பொறாமையோ, பிசாசுடைய கிரியைகள் எதுவும் உங்களை மேற்கொள்ள முடியாது. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள இயேசு உங்க கூட இருக்கிறாரு. அப்ப ஐயோ அந்த அந்த பிரச்சனை வந்துருச்சு, இந்த நபர்களால பிரச்சனை, எனக்கு அது அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க என்று நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சத்தியத்தை அறிவு சத்தியம் உங்களை. இப்ப சகல நாட்களையும் சகல அதிகாரம் உள்ள இயேசு அடுத்த வருஷம் என்ன சொல்றாரு பாருங்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதி எல்லா தேசத்துக்கும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். கவனிங்கள். வானத்திலும் எங்களோட சேர்ந்து வானத்திலும் இதை பார்த்து கொண்டிருக்க நீங்களும் என்னோட இணைந்து இந்த வார்த்தை சொல்லுங்க. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் இயேசுவுக்கே. ஆகிய ஆண்டவர் சொல்றாரு, நீ சகல தேசத்துக்கும் புறப்பட்டு போ. சில பேர் வீடு மாறும் போது கூட சொல்றாங்க, ஐயோ நான் இந்த வீட்டுக்கு வந்துட்டேன், இந்த வீட்டில் ஏதோ கிரியை இருக்குதா? இல்லை, வானத்திலும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ளவர். அடுத்த கடைசி வசனம் பாருங்க, சூப்பர் வசனம் பாருங்க. இதோ கடைசி வசனம் 20. நான் உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ளவர் சகல நாட்களிலும் எனக்குள்ளே என்னுடனே இருக்கும்போது எந்த பிரச்சனை, எந்த உபத்திரம், எந்த கிரியைகள் என்ன மேற்கொள்ள முடியாது. ஜீசஸ் சொல்லுங்க, இயேசு எனக்குள்ள இருக்கிறார். இப்ப இந்த வார்த்தையை நம்ம நம்ப வேண்டும். இந்த அதிகாரி இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போய்கிட்டு இருக்கிறான். இயேசு என்ன சொன்னாரு? நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கின்றான். அவ்வளவுதான். இன்னைக்கு நமக்கு எத்தனை வாக்கு தத்தங்களை ஆண்டவர் கொடுத்திருக்காரு. நம்ம நம்ப போகிறோம், நம்ம விசுவாசிக்க போகிறோம். ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய போகிறார். இப்போ பாருங்க, இவன் நம்பி போய்கிட்டு இருக்கிறான். போயிட்டு இருந்தோன்னா அடுத்த வசனம் வாசிக்கலாமா? இந்த பகுதியை எடுத்துக்கோங்க. அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, பாருங்க, மிகப்பெரிய ஆபீசர் பாருங்க, அவன் ஊழியக்காரன் அவன் எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நம்பி போனா நமக்கு ஒரு குட் நியூஸ் வரும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நாம் நம்பினோமானால் நமக்கு ஒரு நற்செய்தி வரும். சொல்லுங்க, என் கூட செஞ்சுங்க. கர்த்தருடைய வார்த்தையை நான் இன்று முதல் நான் நம்ப போறேன். நான் கர்த்தருடைய வார்த்தையை என் இதயத்தில் வச்சுக்கிட்டு நான் வாழ ஆரம்பிப்பேன் என்றால் எனக்கு நேராக நற்செய்தி என்னை தேடி வரும். எந்த பிரச்சனையில் நான் அவதிப்பட்டனோ, எந்த காரியத்தில் நான் பயந்தனோ, அந்த பயம் என்னை விட்டு விலகும். பாராபா ஷாக்கா லபலா. வலதுக்கை உயர்த்தி சொல்லுங்க. இப்போ உங்க வாழ்க்கையில் நீங்கள் தீர்க்கதரிசனம் ஆவியானவர் சொல்றாரு, இதை பார்த்து கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையில் சொல்றாரு. நீங்கள் ஏதோ ஒன்று பயந்து கொண்டிருக்கலாம். அது வியாதியாக இருக்கலாம், ஃபைனான்ஸ் ப்ராப்ளமாக இருக்கலாம், அது பிசாசின் போராட்டமாக இருக்கலாம், சில நபர்களுடைய போராட்டமாக இருக்கலாம், உங்கள் பிஸ்னஸில் சில ஸ்ட்ரக்கிளாக இருக்கலாம், உங்களோட ஊழியத்தில் ஒரு ஸ்ட்ரக்கிளாக இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, எப்படி இந்த அதிகாரிக்கு ஒரு நற்செய்தி வந்தது. எதனால இந்த நற்செய்தி வந்தது தெரியுமா? அவன் கர்த்தருடைய வார்த்தையை இருதயத்துக்குள்ள வைத்து விட்டு இருதயத்தில் நம்பி விசுவாசித்து நடக்க ஆரம்பிப்பான். நடக்க ஆரம்பித்தான் விசுவாசிக்கவனுக்கு எல்லாம். ஹல்லேலூயா. இப்ப நற்செய்தி வந்தது, உன் குமாரன் பிழைத்திருக்கின்றான். அப்ப சில மணி நேரங்கள், 24 மணி நேரம் ஆகுது. அவன் நடந்து வரும்போது எதையுமே யோசிக்கல, எதிர்மறையான காரியத்தை என்ன செய்யல, யோசிக்கல. அவனுடைய எண்ணம் முழுவதும் கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான். உன் குமாரன் பிழைத்திருக்கின்றான், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். சூழ்நிலையை பார்க்காதீங்க.
இப்போ இருக்க பிரச்சனையை பார்க்காதீங்க. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் இதயத்தை அப்படியே நம்பணும். வாதையின் கூடாரத்தை அணுக. உன் வீட்டில் ஆஸ்தி ஐஸ்வர்யமும் தங்கும், நம்புங்க. கர்த்தரை உயர்ந்த அடக்கத்தில் வைப்பா, நம்புங்க. நான் கர்த்தரை நம்புகிறேன், ஆக நான் செழிப்பேன், நம்புங்க. நான் செய்வதெல்லாம் வாய்க்கும், நம்புங்க. Glory to Jesus. பாருங்க, அடுத்த வருஷம் வாசிங்க. அப்பொழுது அவன் எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அவர்கள் நேற்று 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது என்றார். உன் குமாரன் பிழைத்திருக்கின்றான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரமும் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் மத்தியானம் 1 மணி நேரம் 1 மணிக்கு, முதல் நாள் மத்தியானம் 1 மணிக்கு ஆண்டவர் உன் குமாரன் பிழைத்திருக்கான். இப்போ மறுநாள் போய் சேர்றாங்க. எந்த மணி நேரம்னு கேட்குறான். அதே மணி நேரம். ஹல்லேலூயா. அப்போ தேவ வார்த்தை நமக்கு நேராக வந்த போதே நமக்கு அற்புதம், சுகம், ஐஸ்வர்யம், வெற்றி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நமக்கு ஏன் கிடைக்கலன்னா நம்ம விசுவாசிக்க தவறி விட்டோம். இப்போ இவன் மட்டும் இல்லை, ஆண்டவர் நீங்கள் வந்தாதான் போவேன் அப்படின்னு அவன் சொல்லலை. எதை நம்பினா? நல்லா புரிந்துக்குங்க. நம்முடைய ஜாப்பையோ, நம்முடைய பொருளாதாரத்தையோ, நம்முடைய சில நபர்களையோ நம்ம நம்பி இருக்கலாம். அவங்க நம்மளை விட்டு போயிருக்கலாம். சில ஜாப் கூட மாறலாம், பணம் மாறலாம், சூழ்நிலை மாறலாம். ஆனால் அவங்க எல்லாவற்றையும் நம்புவதை காட்டிலும் நீங்கள் மாத்திரம் கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் நம்புங்க. உங்களுக்கு ஒரு நற்செய்தி வரும், உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் வரும். உங்கள் வாழ்க்கையில் எது பயமுறுத்தினதோ அந்த பயம் உங்களை விட்டு விலகி ஓடும். கடைசி சொல்லப்படும், இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு திரும்பி வந்த பின்பு இது அவர் செய்த 2ஆம் அற்புதம். இப்போ நம்ம வலது கருத்தை உயர்த்தி நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே உங்களுடைய வாக்குத்தத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன் ஆண்டவரே, இரவும் பகலும் அதை தியானிக்கிறேன். சூழ்நிலை நான் இனிமேல் பார்க்க மாட்டேன் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையே பார்ப்பேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். இன்னும் மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 5வது வசனம் முதல் வாசிக்கலாம். இயேசு கப்பர்நகூமிலே பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சுஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். பாருங்க, ஆண்டவர்கிட்ட வந்து சொல்றான், ஆண்டவரே எனக்கு ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க. அங்க இயேசுவை நீங்க என் கூட வரணும்னு சொல்லி விரும்பினா ஆண்டவர் வார்த்தையை அனுப்பி, இவன் ஆண்டவருடைய அத்தாரிட்டி, ஆண்டவருடைய வார்த்தையை சரியாய் விசுவாசித்தான். இவன் மிகப்பெரிய 100க்கு அதிபதி. ஏன்னா இவன் மிகப்பெரிய ஒரு ஆபீசர். இவன் ஒருத்தனை வானா வாரான், போனா போறான், இது செய்யினா செய்யறான். வாங்க, அப்படிப்பட்ட இந்த இவனுக்கு புரிஞ்சிச்சு, என் வார்த்தைக்கு இவ்வளவு அதிகாரம் இருக்குமானால் வானத்தையும் பூமியும் படைத்த இயேசுவின் வார்த்தை அப்படியே நிறைவேறும். ஆண்டவரே, நீங்க என் வீட்டுக்கெல்லாம் நீங்க வர வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, அவன் சுகமாயிருவான். அப்போ என்ன நடந்துச்சு பார்த்தீங்களா? கீழே ஆண்டவர் வந்து எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்றாங்க. இயேசு இதை கேட்டு, வாசிங்க. இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எதை விசுவாசம் சொல்றாரு ஆண்டவர்? வார்த்தை மேல உங்க நம்பிக்கை தான் விசுவாசம். விசுவாசம்னா டெஃபினேஷன் என்னது? வாட் இஸ் ஃபெய்த்? ஒன்லி வார்த்தையை மேல நம்பிக்கை, அவ்வளவுதான். இல்ல சூழ்நிலை எப்படி இருக்குது, பிரச்சனை எப்படி இருக்குது,
என் சரீரத்தில் எவ்வளோ வியாதி இருக்குது, எனக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது, எவ்வளோ பண பிரச்சனை இருக்குது, எதையும் நீங்கள் யோசிக்காதீங்க. கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் நம்புங்க. கர்த்தருடைய வார்த்தையை படிங்க. படிக்கும் போது என்ன உண்டாகும்? விசுவாசம் உண்டாகும். இப்போ பாருங்க, ஆண்டவர் ஆச்சரியப்படுகிறார். உடனே ஆண்டவர் அவனை பார்த்து 13வது வசனம் வாசிக்கிறேன். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். அந்த செகண்ட்ஸ்ல. அப்போ கர்த்தருடைய வார்த்தையை நம்ம நம்பிட்டோமானா அது நமக்கு வாழ்க்கையில அற்புதத்தை கொண்டு வந்துடும், சுகத்தை கொண்டு வந்துடும், வெற்றியை கொண்டு வந்துடும். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் ஆண்டவர் என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிறான். எப்பொழுதும் வெற்றி பெற முடியுமா? ஆமா. அப்ப தோல்வி வந்தாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது? ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அப்போ தேவ வார்த்தை அந்த நாளைக்கு அவன் சொல்றான், ஆண்டவரே நான் ஒரு வேலைக்காரனுக்கு வானா வாரான், போனா போறான், செய்யறான், நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும் ஆண்டவரே. ஏன்னா தேவ வார்த்தையை கொண்டுதான் ஆண்டவர் உலகத்தையே படைச்சிருக்கார். இந்த வார்த்தை நமக்கு ஆசீர்வாதத்தையும் வெற்றியும் சுகத்தையும் சமாதானத்தையும் மேன்மையும் கொண்டு வரும். நம்ம செய்ய வேண்டிய ஒண்ணே ஒன்று, இந்த வார்த்தை மேலே நம்முடைய விசுவாசத்தை வைக்க வேண்டும். Glory to Jesus. ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே. அப்போ நீங்கள் ஆண்டவர் நமக்கு எத்தனை வார்த்தைகளை சொல்லி வச்சிருக்காரு, அதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். இன்னொரு சம்பவத்தை கூட நம்ம பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம், லூக்கா சுவிசேஷம், லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை நம்ம வாசித்து ஒரு சம்பவத்தை நம்ம இங்கே அற்புதமாய் கற்றுக்கொள்ளலாம். 10வது வசனம் வரை வாசிங்கள். சீமோனுக்கு கூட்டாளிகளான இல்ல 5வது அதிகாரத்தில் 1 முதல் வாசிங்க. பின்பு அவர் கெனரேத்துக்கு கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விரட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். நீங்கள் இங்கே ஒரு சம்பவம், இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து கொண்டு வந்தபோது ஜனங்கள் அவருடைய வார்த்தையை மேலே வாஞ்சியாக இருந்தாங்க. அல்லேலூயா. நம்மளும் கூட காலை எழுந்த உடனே ஆண்டோடைய வார்த்தையை படிப்பதில் வாஞ்சியாக இருக்க வேண்டும். திரளான ஜனங்கள் அவருடைய வார்த்தை என்ன கேட்கப்படுகிறது என்பது வாஞ்சியாக இருந்தாங்க. நம்ம ஏன் ஆராதனைக்கு வரோம், ஏன் நம்ம செய்தி கேட்குறோம்? அந்த வார்த்தையை தான் நமக்கு ஒரு அற்புதத்தை கொண்டு வரப்போகிறது. அப்படி உடனே இங்கே ஒரு சம்பவம் நடக்குது. படகுல முழு பிரயாசப்பட்டும் ஒரு மீன் கூட அகப்படாமல் வெற்று வலையை என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? அலசி கொண்டிருக்காங்க. அப்போது இயேசு 13வது வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார், அது சீமோனுடையதாக இருந்தது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில வெறுமையை, நம்முடைய கஷ்டத்தை, நம்முடைய சூழ்நிலையை மாற்றணும்னா வார்த்தையாகிய இயேசுவை நம்முடைய படகுல நாம் அனுமதிக்கணும். நாம தீர்மானம் எடுக்கணும், ஆண்டவரே உங்க வார்த்தையை என் உள்ளத்துல நான் அனுமதிக்கிறேன். இயேசு சீமோன் என்ற படகுல ஏறினா அந்த படகு வெறுமையா இருந்துச்சு. இப்போ வார்த்தையாக இயேசு உள்ள வராரு நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட. இதை பார்த்து கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையிலையும் கூட, உங்களுடைய வாழ்க்கையில உங்க மனதில் தேவ வார்த்தைக்கு நீங்கள் இடம் கொடுங்கள். நடந்தது என்ன பாருங்க, வாசிக்கலாம். 3வது வசனம் 4வது வசனம் வாசிங்க. அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார், அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி பிடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். கவனிங்கள், அங்க அப்பொழுது பெரிய ஸ்டேஜ் கிடைக்கல. ஆண்டவருக்கு என்ன கிடைச்சிருக்குது? படகு தான் கிடைச்சிது. படகுல நின்று ஜனங்கள் கிட்ட என்ன பேசி கொண்டிருக்கிறா? போதனை, வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ சீமோனுடைய பேதுருடைய வாழ்விலையும் கூட இந்த வார்த்தை உள்ள போய்கிட்டே இருக்குது. நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்ம ஏன் சபைக்கு வாரோம், ஏன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறோம்? இந்த வார்த்தை உள்ளே போனால் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும்.
பிரேஸ்லா. இப்போ வெறுமையான இந்த சீமோனுடைய மனது எப்படி இருந்திருக்கும்னா, ஐயோ நான் ஒரு மீன் கூட அகப்படலையே, நான் எப்படி வீட்டுக்கு போவேன் வெறுங்கையோட, ஃபைனான்ஸில் எனக்கு ரொம்ப பிரச்சனை, பண பிரச்சனை எனக்கு அடிக்கடி வருது என்றெல்லாம் நம்ம யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம இடம் கொடுப்போமானால் நம்முடைய வாழ்க்கையை செழிக்க வைப்பார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை இப்போ இருப்பதை பார்க்கலாம் 1000 மடங்கு கர்த்தர் பழுகி பெருக பண்ணுவார். உடனே ஆண்டவர் சொல்றாரு, அவனை அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு, அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையை ஃபஸ்ட்டு நம்ம மனசில் விதைக்க ஆண்டவர் விரும்புகிறார். நமக்கு ஏன் உடனே அற்புதம் நடக்கலைன்னா, முதல்ல நம்ம வசனம் என்ன, எதுவுமே நம்ம நம்பிக்கை வைக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ வார்த்தையால் நம்முடைய இருதயத்தின் நிறைவுனா வாய். அப்போ ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்கணும், ஆண்டவரே இந்த வேதாகமத்தை எனக்கு கற்றுத்தாங்க. ஒரு தேசத்தில் குறிப்பிட்ட ஒரு வில்லேஜில் வாழ்ந்த ஒரு குட்டி பையனை குறித்து சொல்லப்பட்டது. அந்த கிராமத்தில் மழையே பெய்யவில்லை, ஆனால் நிறைய ஆண்டோடைய பிள்ளைங்களாம் இருந்திருக்காங்க. அப்போது உடனே அந்த அந்த சபைக்கு வந்த அநேக விசுவாசிகள் நடுவில் அந்த சபை போதகர் சொன்னாராம், நம்முடைய கிராமத்தில் அதிகமான மழையே பெய்யலை, நம்ம எல்லாரும் சேர்ந்து நாளைக்கு இதுக்காக விசேஷமாக நம்முடைய சபையில் மாலையில் நம்ம ஜெபிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாப்ப. மாலை ஒரு 5 மணிலேருந்து ஒரு 7 மணி வரை நம்ம ஜெபம் பண்ண போகிறோம், மழை வருவதற்காகவே ஜெபம் பண்ண போகிறோம்னு எல்லாருமே அன்றைக்கி மறுநாள் சபைக்கு வந்துட்டாங்க. அப்போ சபைக்கு 5 மணிக்கு ஜெப கூட்டம் ஆரம்பிக்க முன்னாடி எல்லாம் வந்து உட்காந்துருக்காங்க. அப்போது ஒரு சிறு பையன் கொடையை எடுத்துகிட்டு வந்திருக்கான். எல்லாரும் அவனை பார்த்து சிரிச்சாங்களாம், எத்தனையோ மாதம் மழை பெய்யல, நீ ஏன்டா கொடை எடுத்து வந்திருக்க, மழைக்காக தானே ஜெபிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னான். அப்படிதான் சொல்லியிருக்கான். ஆனால் சிறு பையன் சொன்னதுனால யாரும் என்ன செய்யலையா, சரியா ஒன்றும் ஏற்றுக்கொள்ளலை. ஜெபம் நடந்து முடிந்ததான். நம்ம ஜெபம் நடந்து முடிஞ்சு ஆமேன் போட்ட பிற்பாடு எல்லாரும் கிளம்பி வருவாங்க. திடீர்னு இடி மின்னலோடு மழை பெஞ்சான். அப்போ எல்லாரும் சச்சுக்கொண்டு இருந்தாங்களாம். இந்த ஒரு பையன் மட்டும் கொடையை பிடிச்சிட்டு அவனா நடக்க ஆரம்பித்தான். அல்லேலூயா. விசுவாசிக்கணுங்க. விசுவாசம் என்ன தெரியுமா, கிரியை என்ன செய்யணும். அல்லேலூயா. நடக்கும். ஆமென். விசுவாசிக்கவனுக்கு எல்லாம் கூடும். அப்போ இன்று முதல் இந்த விசுவாசம், எனக்கு விசுவாசமே வரல பாஸ்டர் அப்படின்னு நினைக்கிறீங்களா, மறுபடியும் வேதத்தை வாசிங்க. இல்லை இன்னும் எனக்கு வரல, திரும்பவும் வாசிங்க. இன்னும் எனக்கு வரல, மறுபடியும் செய்தியை கேளுங்க. விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் மட்டும்தான் விசுவாசம் வரும். அல்லேலூயா. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். அப்போ விசுவாசம் வரணும்னா நம்ம வேத வசனத்தை இன்று முதல் அதிகமாய் கேட்க வேண்டும், அதிகமாய் படிக்க வேண்டும். நல்ல செய்திகளை, இந்த தேவனுடைய செய்திகளை, ஆண்டோடைய செய்தியை மறுபடியும் கேட்டு பாருங்க, உங்களுக்கு விசுவாசம் வந்துடும். அல்லேலூயா. விசுவாசம் வந்தால் விசுவாசிக்கவனுக்கு எல்லாம் கூடும். இப்போ யோவான் லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். இப்போ சீமோன் பேதுருக்குள்ள முதல்ல வந்து அவனுக்குள்ள வெறுமை இருந்துச்சு, அவனுக்குள்ள வசனம் இல்லை. ஆனா அவன் படகுல இயேசு ஏறினான். இயேசு யாரு? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தது, அந்த வார்த்தை தான் இயேசு. இப்போ இயேசு படகுல வந்து இதைதான் பேசிக்கொண்டிருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம வார்த்தைக்கு தான் அதிகமாய் முக்கியத்துவம் தர வேண்டும். இப்போ பேதுருடைய வாழ்க்கை உடைக்கப்பட்டிருக்குது. வெறுமை, ஐயோட பணத்துக்கு நான் என்ன செய்ய போறேன், என் வாழ்க்கை எவ்வளவு காலியாக இருக்கின்றது, நான் என்ன செய்ய அப்படின்னு நினைச்சு கொண்டு இருந்தான். ஆனால் அந்த வசனத்தை அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கிறான். இப்போ பாருங்க, ஆண்டவர் வாசிக்கிற 4ஆம் வசனம், அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள். இது பகல், இரவு நேரத்திலாம் மீன் வரும். அதான் பாருங்க, இப்போ பகல்ல என்ன செய்யாது மீன். இப்போ ஆண்டவர் வார்த்தை பாருங்க, அடுத்த வசனம் வாசிங்க. அதற்கு சீமோன், ஐயரே வாசிங்க. ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும்
ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே நான் மலையை போடுகிறேன். அல்லேலூயா. இவனுக்கு எப்படி இந்த விசுவாசம் வந்துச்சு? எதை கேட்டுட்டு இருந்தான்? அவன் சொல்றான், சூழ்நிலை நான் பார்க்கல, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுறேன். அவருடைய தழும்புல குணமானிகள் வலையை போடுறேன் ஆண்டவரே. நான் ஐஸ்வர்யவான் வலையை போடுறேன். அல்லேலூயா. ஆகிலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன். அவ்வளோதாங்க. அவன் போட்ட அந்தப்படி அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை, அல்லேலூயா, ஒரே ஒரு வழி. அப்ப நம்ம விசுவாசிக்கவனுக்கு எல்லாம் மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். எல்லாம் எழுந்து நிற்போமா? க்ளோரி டு லார்ட் ஜீசஸ். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. அந்த 3 சம்பவங்கள் மூலமாய் 3 சம்பவங்களையும் ஆண்டவர் செய்த அற்புதத்துக்கு மூல காரணம் எது என்றால் வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை. கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இன்று முதல் கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் இடம் கொடுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் வாசிங்கள், தியானிங்கள். கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கையிடுங்கள். ஹோலி ஸ்பிரிட், வார்த்தையில தான் ஆண்டவரே எங்களுக்கு வேண்டிய ஜீவனையும் நன்மையும் ஆசீர்வாதத்தையும் வெற்றியும் நீங்கள் வைத்திருப்பதுக்காக ஸ்தோத்திரம். இப்போ நம்ம கர்த்தருடைய வார்த்தையை வாயினால் அறிக்கையிட போகிறோம். நீங்கள் சொல்லுங்க, இயேசுவின் இரத்தத்தினால் நான் மூடப்பட்டிருக்கிறேன். இயேசுவின் விலைக்கிரயத்தினால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க, நான் கிறிஸ்துவுக்குள்ளாக நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஓ, பரிசுத்த ஆவியினால நான் நிரப்பப்பட்டிருக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்ற வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கை செழிக்கும், எங்கள் குடும்பம் செழிக்கும், எங்களுடைய வேலை செழிக்கும், எங்களுடைய ஃபைனான்ஸ் செழிக்கும், எங்களுடைய சரீரம் செழிக்கும். கைகளை தட்டி ஓ நாமத்தில் அழப்பா. ஆண்டவரே, வார்த்தையை படிக்கக்கூடாதபடிக்கு தடை செய்த பொல்லாத ஆவிகள் வெளியே போ, இயேசுவின் நாமத்தினால. இந்த நாள் முதல் ஓ கர்த்தருடைய வேதாகமத்தை கையில் எடுத்து பிடித்து சொல்லுங்க, பைபிளை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வார்த்தையை நான் அப்படியே விசுவாசிக்கிறேன், இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தங்களை அப்படியே நான் நம்புறேன் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால. இன்று முதல் உம்முடைய வார்த்தையினால் எனக்கு அற்புதம் நடக்கட்டும். இதை பார்த்து கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை பிடிப்பீங்க என்றால், கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிப்பீங்க என்றால் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயம் அற்புதம் நடக்கும். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். ஆண்டவரே, இந்த வேதத்தில் அதிகமாக வாசிக்க போகிறேன், இந்த வார்த்தையை நான் அப்படியே நம்ப போகிறேன். என் வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்வார். கைகளை தட்டி நன்றி ஆண்டவரே.